சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பேசிய பேச்சு திமுக காரங்களே மேடையில் கைத்தட்டா நம்ம பார்க்க முடியும். வெளியில் போகிற ஓனனை தூக்கி வேட்டியில் விட்டுக்கிட்டோம் பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையை தான் நான் இதை பார்க்குறேன். பலமுறை வந்து ரஜினியை மேடை ஏற்றணுன்றதுக்காக ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குவாங்க இவங்களே. இது அரசியல் 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 இது வந்து என்னன்னா விஜயோட அந்த அரசியல் அந்த பிரவேசம் குறித்து அவர் வந்து வெளியிட்ட அந்த கொடிகள் பிரபலமாக பேசப்படுது. அப்போ அந்த டாக்ஸை வந்து நிறுத்தணும். என்னதான் கூலிக்கு கூட இப்படியா அவர் சமூக நீதி சமத்துவம் சொல்றாரு. அதை தான் நாங்கள் திமுக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்களா? மனசாட்சி இருக்கா நான் கேட்குறது? செந்தில் வேலுக்கு மனசாட்சி இருக்கா நான் கேட்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா வந்து துரைமுருகன் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். அங்கே எத்தனை ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க? ஏவா வேணும் ஓல்டு ஸ்டூடெண்ட் தானே. சினிமாவில் ஓல்டு ஸ்டூடெண்ட் யார் நீங்கள் சொல்லுங்க. நகைச்சுவை வந்து பகை சுவையாகவே இருக்காது. பகை சுவையாக எடுத்துக்கணும்னு கேட்டினா பகை வந்து எப்பவுமே சுவையாக இருக்காது. இருக்குமா? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவராஜ் ஜெய்சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபா சார். தமிழக அரசியலில் பரபரப்பு அப்படின்னா இன்னைக்கு ரஜினி துரைமுருகன் தான் ஹெட்லைன்ஸாக இருக்காங்க சார். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பேசிய பேச்சு திமுக காரங்களே மேடையில் கைத்தட்டா நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பதில் துரைமுருகன் அவர்கள் பேசினது, திருப்பி ரஜினி அவர்கள் என்னுடைய நண்பர் தான் சொன்னதுன்னு போயிட்டே இருக்கு சார். என்ன நடந்தது சார் அங்கே கூட்டத்தில்? எனக்கு என்னவோ இது வந்து இந்த வேலியில் போகிறத தூக்கி உள்ளே விட்டுக்கிட்டோம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த வேலியில் போகிற ஓனனை தூக்கி வேட்டியில் விட்டுக்கிட்டோம் பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையை தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டதே முதல் வந்து இது வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அந்த புத்தகத்தில் இருக்கிற வந்து கண்டென்ட்டை பற்றி பேசலாம், அல்லது வந்து அந்த எழுதின ஆர்த்தர் இருக்கார் இல்லையா, ஏவா வேலு, அவரை பற்றி சொல்லலாம், அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி சொல்லலாம். இப்போ எனக்கு கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கோ அணிந்துரை கேட்டாங்க. அப்போ அந்த அணிந்துரை சொல்லும் போது கேட்டால் அந்த புத்தகத்தை முதல்ல வாசிக்கணும், நான் எனக்கு ஃபுல் அனுப்பிடுங்கன்னு முழுசாக அனுப்புனாங்க. அந்த புத்தகத்தை ஒரு இரவு ஃபுல்லாக வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அந்த அணிந்துரை எழுதி அனுப்புனேன். அணிந்துரையில் ஆர்த்தரை பற்றியும் எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தில் வரக்கூடிய சில பகுதிகள் இவங்க வந்து ஏற்கனவே புத்தகம் வெளியிட்டாங்கன்னா இவங்களுடைய அனுபவம் அதெல்லாம் தொகுத்து ஒரு அணிந்துரையாக எழுதி ஏதோ ஒரு இப்போ அணிந்துரை மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து புத்தக வெளியீட்டு விழா பேசும்போதும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் பக்கங்கள் இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்துதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து நடக்கவே இல்லை மேடையில். சரி, இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் நடக்கலைன்னா அவர் முதல்ல ஒரு புத்தகம் வெளியிட்டுறாருன்னா அந்த புத்தகத்தை அனுப்பி அந்த புத்தகத்தை அவர் வாசிக்கணும். அதுக்கு அவருக்கு நேரம் இருக்கணும் ரஜினிக்கு. அதுக்கு பிறகு வந்து ஒரு 10 வரையாவது படிக்கணும். சில பேர் வந்து நம்மக்கிட்ட சந்திக்கிறாங்க, அவங்க இப்போ வந்து ஒரு புத்தகத்தை அவங்க கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி எடுத்து போயிட்டு அலமாரியில் வைக்கிறது கிடையாது. அந்த புத்தகத்தை படிக்கணும். படித்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கருத்துக்கள் இருந்ததுன்னா அதை வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இப்படியும் நடக்கணும். ஸோ இப்போ இது என்னென்னா நான் பார்க்குறேன்னா இது வந்து ரஜினி அவர்களை ஒரு நிகழ்ச்சிக்கு வர வைக்கணும். யார் வர வைக்கணும்? திமுக வர வைக்கணும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி. அது கலைஞர் காலத்தில் நடந்திருக்கு. பல முறை வந்து ரஜினியை மேடை ஏற்றணுன்றதுக்காக ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குவாங்க இவங்களே. இது அரசியல் 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 இது வந்து என்னன்னா விஜயோட அந்த அரசியல் அந்த பிரவேசம் குறித்து அவர் வந்து வெளியிட்ட அந்த கொடிகள் பிரபலமாக பேசப்படுது. அப்போ அந்த டாக்ஸை வந்து நிறுத்தணும். அப்போ அதை நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? பெரிய ஸ்டார், அந்த ஸ்டாரில் வந்து அவர் வந்து விஜய் இருக்கிறாரு, ஒரு கட்சியை தொடங்குறாரு. அந்த கட்சி கொடிகளை பற்றி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்கு. அதை வந்து கவனத்தை மடைமாற்றம் செய்யணும். அப்போ என்ன பண்ணலாம்? ரஜினியை வந்து ஈக்குவலான யார்? இப்போ விஜய்க்கு ஈக்குவல்றது ரஜினிக்கு ஈக்குவல் இருந்து விஜய்னா அப்போ வந்து ரஜினியை கூப்பிட்டு வந்து அந்த மேடை ஏற்றணும். விஜயை தாண்டி கொஞ்சம் அவர் நிச்சயமா நான் தான் சொல்கிறேன். இங்கே வந்து ஏறக்குறைய ஒரு சம பலத்தில் இருக்கிறாங்க. அது மூத்த நடிகராக இருக்கலாம், அது இளைய நடிகராக வந்து விஜய் இருக்கலாம். ஆனால் ஈக்குவல் மார்க்கெட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து ரஜினியை கூப்பிட்டு வந்து அங்கே பேச வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மடைமாற்றம் செய்ய முடியும். அந்த டாக்ஸை நிறுத்த முடியும். விஜயோட டாக்ஸை கொஞ்சம் நிறுத்தணும். அப்போ என்ன பண்ணலாம்? இத்தனைக்கும் அவர் வந்து மைனஸும் இருக்குது ப்ளஸும் வந்து இருக்குது. விமர்சனங்களில் வந்து மைனஸில் வந்து விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, ப்ளஸில் வந்து விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. திராவிட இயக்க ஊடகங்களே கிட்டத்தட்ட பிரச்சார பீரங்கி மாதிரி செயல்படுறாங்க விஜய்க்கு. காரணம் கேட்டால் நெகட்டிவாக நாங்கள் விமர்சனம் பண்ணுற முறையில் அவங்க ஒரு பக்கம் வந்து விஜய் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒரு பக்கம் தாவேக்க விளம்பரம் வந்து அவர் கொள்கை பரப்புச்சாளர் தனியாக யாரையும் போட தேவையில்ல. ஏன்னா இவங்க தான் கொள்கைன்னு கேட்டுருக்குறாங்க. அப்போ கொள்கை பரப்புச்சாளராக இவங்க தான் இருக்கிறாங்கன்றது திமுக தான் இருக்குன்றது இருக்குது. இப்போ எல்லா கட்சிகளும் இருக்குது. அண்ணாமலை வந்து ஒரு வார்த்தை அவருடைய பாணியில் அவர் சொல்லிட்டு போகிறாரு, மாமன் மச்சான் உறவுன்ட்டு போகிறாரு.
சீமான் வந்து கேட்டால் அண்ணன் தம்பின்றாரு. இப்படி பல பேர் வந்து பாசிட்டிவாக கடந்து போகிறாங்க. சில பேர் நெகட்டிவாக பண்ணுறவங்க என்னன்னு கேட்டால் இது வந்து மெனக்கட்டு இதில் வந்து கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தமிழ் வேல் வீச்சு, இந்த பேர் என்ன, செந்தில் வேலம், கொள்கை என்ன, அவர் சமூக நீதி சமத்துவம் சொல்கிறார். அதை தான் நாங்கள் திமுக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்களா? மனசாட்சி இருக்கா நான் கேட்குறது செந்தில் வேலுக்கு? மனசாட்சி இருக்கா? நாங்குநேரியில் என்ன சம்பவம் நடந்திருக்கு, வேங்கை வயலில் என்ன சம்பவம் நடந்திருக்கு, இது வரைக்கும் வேங்கை வயலில் ஒன்றும் எதுவும் வந்து இவங்க வந்து ஒன்றும் ரிசல்ட் இல்லையே, 2 ஆண்டுகள் கடந்தாச்சு ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் சமூக நீதியை நாங்கள் காப்பாற்றணும் மனசாட்சின்னு தான் பேசுகிறோம். என்னதான் கூலிக்கு கூட இப்படியா? அது நடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவர்கள் கொல்லப்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தலித் சமூகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 130 பேர் வந்து கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் வந்து மணி ஆவேசப்படுறாரு. இவ்வளோலாம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் அங்கே மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு இருக்குது. அந்த பின்னடைவை சரி பண்ண வந்து யாரோ ஒருத்தர் வராங்க. அவங்க வந்து ஏன் வரணும்? சமூக நீதி நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமே. என்ன ஃபுல்ஃபில் பண்ணீங்க? பெண்களுக்கான வந்து சம உரிமை கொடுத்து நாங்கள் வந்து 50 விழுக்காடுகள் வந்து பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து உள்ளாட்சியில் வந்து நாங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம்னா அந்த உள்ளாட்சியில் இருக்க கவுன்சிலர்கள் மேயர்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? அவங்க கணவர், அப்பா, தம்பி, அண்ணன், மச்சான், இவங்க தானே இருக்கிறாங்க. மேயர் உட்பட, கவுன்சிலர் உட்பட பேரளவுக்கு பேனர் தான் அங்கே. பெண்களுக்கு பின்னாடி அங்கே யார் இருக்கிறாங்க? அப்போ உண்மையிலேயே களப்பணியாற்றி உங்கள் கட்சியில் வந்து பணியாற்றக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அங்கே அவங்க பொண்டாட்டிங்களுக்கு கொடுக்குறீங்க. இதான் உண்மை. அப்போ இது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இவ்வளோ பின்னடைவுகள்லாம் இருக்கும்போது விஜய் வந்து ஒரு அரசியல் கொடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேசும் பொருளாக இருக்கிறார். அதை மடைமாற்றம் செய்யணும். அப்போ என்ன செய்யணும்? ரஜினிகாந்த் கொண்டு வந்து அரசியல் பேச வைக்கணும். இவ்வளோதான் சார். ஓகே, ரஜினிக்கு அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல சார்? புரிதல் இருக்குன்றது அவருக்கு வந்து ஏற்கனவே நான் அரசியல் வந்து அவர் விலகி போயிட்டார். அதுக்கு கடுமையான அவர் வந்து பாடங்களை கற்றுக்கிட்டார். கமலஹாசன் வந்து கற்றுக்கிட்டாரு, இவர் வரத்துக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டாரு, அனுபவிச்சிட்டாரு. கமலஹாசன் வந்து அனுபவிச்சுக்கிறார். கமலஹாசன் இவங்க எந்த அளவுக்கு ஆகியிருக்காங்க. ஒரே ஒரு அந்த விக்ரம் 2 அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சவங்க தான், சரிங்களா? அவரோட சேர்ந்து தொழில் ரீதியாக. அதுக்கப்புறம் அவர் சுத்தமாக மடைமாற்றம் பண்ணி அவர் யாருக்காக எதிராக கட்சி தொடங்கினாருன்னு தெரியாமல் இன்றைக்கி வந்து அவர் என்ன ஆகிட்டார்? ஒரே ஒரு எம்பி. அது கூட இன்னும் கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? ரஜினியை கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னா வந்து உள்ளே கொண்டு வரீங்க. ரஜினியை உள்ளே கொண்டு வந்து இவரை வந்து விஜய்க்கு எதிரான ஒரு பேச வைக்கணும். அரசியல் பேச வைக்கணும். மேடையில் பேச வச்சுங்க. உங்களுக்கு ஆப் வச்சுட்டு போயிட்டார். இதுதான் உண்மை சார். ரஜினி வந்து மேடையில் வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் சார், மேடை பேச்சுக்கு வந்து ரஜினி வந்து குறிப்பாக அரசியல் பேச்சுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டு கிடையாது. நான் சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன். மேடை அரசியல் பேச்சு நான் வேறு எது வேணாலும் அவர் பேசலாம். மேடை என்ன கேட்டால் மேடை பேச்சுக்கே அவர் வந்து ஃபிட் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சாமர்த்தியமாக பேச. ஏன்னா இல்லை சார், ஒரு வெள்ளேந்தியா என்ன பேசணும்னு தெரியாமல் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்கள அவர் வந்து ஒரு வெறுப்பில் பேச ஆரம்பித்தார். அவருடைய விளைவு எங்கே வந்து நின்றுச்சு? உண்மையிலே அவர் சொல்கிறார், நான் வந்து வரணுமா வேணாமான்னு நினச்சேன். அதுக்கு பிறகு வந்து என்ன சரி வந்து தான் ஆகணும்னு கேட்டால் எதையாவது பேசித்தானே ஆகணும். அப்போ எதையோ ஒன்று பேசணும் போது வந்து கேட்டால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் அவர் ஏதோ பேச போக அது துரைமுருகனை மென்ஷன் பண்ண ஏற்கனவே அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைச்சல் இருக்குது, துணை முதல்வர் யாருக்குன்றது. அப்போ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் துரைமுருகன் அதுக்கு பதிலுக்கு ரியாக்ட் பண்ணா. ஏன்னா இப்போது உங்களுக்கு வந்து மேடை இங்கே அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து அந்த சபையில் வந்து நீங்கள் பேசும்போது பலரும் சிரிக்கிறாங்கல்ல. ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லும்போது கட்சி நிர்வாகிகளே சார் அங்கே வந்து பாருங்க, திராவிட இயக்க தலைவர்கள், அந்த நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், ரஜினி வந்து நெகட்டிவாக பேசுகிறாரு அந்த நிகழ்ச்சியில். கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் எடுத்தாலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூத்தவர்கள் வந்து ரேங்க்கெல்லாம் வாங்கிட்டீங்க, பெருமையாக தான் சொல்கிறாரு. ரேங்க் வாங்கிட்டு விலகிட வேண்டியதானன்றாரு. அதை ரஜினி சொல்ல முடியுமா? அவர் துறையில் வந்து அவர் ரேங்க் வாங்கிட்டாரு, விலகல இல்லை. அதான் துரைமுருகன், அதை தான் துரைமுருகன் சொல்கிறாரு. இங்கே துரைமுருகன் சொன்னதை வந்து நம்ம வந்து தவறாக இருக்க முடியாது. ரஜினி பேசும்போது அரசியலில் நீங்கள் இருந்து நல்ல ரேங்க் வாங்கிட்டீங்க, இங்கே நியூ ஸ்டூடெண்ட்டை வந்து மேய்க்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டை மேய்க்கிறது தான் ரொம்ப கஷ்டம், அவங்கள வந்து வழிநடத்துறது தான் ரொம்ப கஷ்டம். அதை திறமையாக செஞ்சுட்டார். மு.க. ஸ்டாலின் அவருக்கு ரஜினியோட பாராட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு ரஜினி வந்து உதயநிதியை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம், அவரை நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டு சொல்கிறீங்க. அப்போ அவரை நியூ ஸ்டூடெண்ட் கேட்டால் செந்தில் வேல் வீச்சுக்கெல்லாம் பயங்கர கோவம் வரும், எல்லாரும் கோவம் வரும். ஏன்னு கேட்டால் வந்து அவங்க நீண்ட காலம் வந்து அரசியலில் அவர் பயணிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. யார்? உதயநிதி. பிறந்ததுலேருந்தே பயணிக்க. ஆமாம், பிறந்ததுலேயே பயணிக்கும்போது அவர் எப்படி நீங்கள் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்லுவீங்க, நியூ ஸ்டூடெண்ட் சொல்லுவீங்க?
துரைமுருகன் ஓல்டு ஸ்டூடெண்ட்னா இவரும் ஓல்டு ஸ்டூடெண்ட் தானே, நீங்கள் வந்து நியூ ஸ்டூடெண்ட் சொல்லி அவரை வந்து சிரமப்படுத்தக்கூடாதுல்ல. அவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா அவங்களாம் வந்து சின்னவருடைய விசுவாசிகள். யார் சொல்கிறேன்? உதயநிதி சொல்கிறேன். அப்போது ரஜினி வந்து ஏதாவது ஒரு அரசியல் நீங்கள் பேசணுன்றதுக்காக அவர் கூட்டு வரும்போது அவர் ஏதோ ஒன்று பேசுகிறார், அவர் மனசில் பட்டது பேசுகிறார் சார். அவரே இதுக்கு முன்னாடி காக்கா கழுகு கதை கூட வந்து வரும்போது அங்கே புரிந்து கொள்ளப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் சொல்கிறாருன்னு புரிந்து கொள்ளப்பட்டது. அதுக்கு விஜய் வந்து ரியாக்ட் பண்ண உடனே எனக்கு கேட்டால் அவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு, டைரெக்டாகவே பேசியிருக்காரு, மேடையிலும் சொல்லியிருக்காரு. நான் தம்பி மனசை வந்து நான் வந்து விஜய் அவர் மனசை வந்து நான் புண்படுத்திட்டேன் நான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ ரஜினியோட தனிப்பட்ட அந்த இருக்கு இல்லையா, அந்த குணம் இருக்குது, அந்த பேச்சு இருக்கு. வெள்ளை இந்தியா ஏதாவது பேசிட்டா அது அரசியல் ஆகிடுது. நீங்கள் வன்மத்தில் கூட கிடையாது சார், நீங்கள் ஏதோ ஒன்று பேச வைக்கிறீங்க சரிங்களா, ஒருத்தரை மறைமுகமாக தாக்கணுன்றது அவருடைய எண்ணம் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் ப்ரெஷரில் வெளியே வந்துடுது, நம்ம பார்த்துருக்குறோம். பேசணும்னு கிடையாது, நம்மளை தாண்டி அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று வரும்போது அவர் சொல்லும்போது அது எல்லை தாண்டி போயிடுது, கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. இப்போ பாருங்க, அவர் பாராட்டிகிட்டே வந்தார், முக ஸ்டாலினை பாராட்டினாரு, அதே பாராட்டு வந்துட்டு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் வரும்போது அங்கே சில கைத்தறல் வருது, நெகட்டிவாக பேசுகிறாரு அவர். உள்நோக்கத்தோட பேசுறாரோ வெளிநோக்கத்தோட பேசுறாரோ அவர்கள் வந்து நெகட்டிவா பேசுறாரு, நெகட்டிவான வார்த்தைகள். திமுக காரங்களே கைத்தட்டுறாங்க, திமுக கைத்தட்டுறாங்க. அங்க நான் கேட்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துரைமுருகன் ஓல்டு ஸ்டூடெண்ட், அங்க எத்தனை ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க? ஏவா வேலு ஓல்டு ஸ்டூடெண்ட் தானே, ஏவா வேலு மேடையில் சிரிக்கிறாரு, அவரே ஓல்டு ஸ்டூடெண்ட் தானே சார். நீங்க சொல்லுங்க, முக ஸ்டாலின் ஓல்டு ஸ்டூடெண்டா நியூ ஸ்டூடெண்டா? நீங்க சொல்லுங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட். பின்ன இந்த புரிதல் கூட இல்லாம அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாம ஏதாவது ஒன்று பேசணும். இவங்களுக்கு கேட்டாலும் கேட்டால் அரசியலில் நியூஸ் ஸ்டூடெண்ட் விஜய் பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அடிப்படை பிழையை அவர் நிகழ்ச்சிக்கு அழைச்சி அரசியல் பேசுறது தான் பிழை. அரசியல் பேசலன்னு சொல்லிட்டு அவர் அரசியல் பேசினார். ஒரு பிரச்சனை இருக்கா சார்? ஏன்னா இந்த கைத்தட்டல்கள்லாம் பார்க்குறப்ப நிச்சயமா நான் சொல்றேன் சார், நான் கேட்குறேன் அங்கே இருக்கிற வந்து நான் இது 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஓல்டும் கிடையாது நியூவும் இல்லாத சில தலைவர்கள் இருப்பாங்க திமுக, உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் வந்து கேட்டால் இன்னும் சொல்ல போனால் உதயநிதி ஆதரவாளர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க கேட்டால் ரஜினி பேச்சை வந்து கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறாங்க. ஆனால் நேரடியாகவே அவர் துரைமுருகனை சொல்கிறார், பேரை சொல்லியே சொல்கிறார், குறிப்பிட்ட சொல்லிட்டார். அப்போ அது ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். துரைமுருகன் ரியாக்ஷன் கரெக்டு. பல்லு விழுந்த நடிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலகி போய் புதியவர்களுக்கு வாய்ப்பு தரணும்ட்டார், முடிஞ்சிச்சு. அவர் சொன்னது கரெக்ட் தானே. இதே அதையும் இது பண்ணி பாருங்கள், சம்மன்படுத்தி பாருங்கள். ரஜினி சொன்னதையும் சினிமாவில் ஓல்டு ஸ்டூடெண்ட் யார் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கட்டாயமாக இன்னைக்கு பார்த்தா கமல்ஹாசன் ரஜினி அவர் 2 பேர் தான் ஓல்டு ஸ்டூடெண்ட் சினிமாவில். அப்போ நீங்கள் வந்து அரசியலில் நீங்கள் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்னா விலகிட்டு நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வாய்ப்பு அளிக்கணும்னு சொன்னால் சினிமாலே நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒதுக்கிட்டு நீங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதுதான் அவர் சொல்கிறது. இப்போ புரியுதுங்களா? சும்மா இருக்கிற வந்து இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது வந்து பாருங்க, வேலையில் போகிற ஓனான போயிட்டு தூக்கி வந்து வேட்டி உள்ள விட்டுட்ட கதை தான் இது. நீங்கள் யாரையோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ண போயிட்டு ஒரு கான்ட்ரவர்ஷன் உருவாக்கணும், இவர் அரசியல் வந்து நம்ம பக்கபலமாக இருக்கிறதா, ரஜினி பக்கபலமாக இருக்கிறதா காட்டணும். ஒருத்தரை வந்து இயல்பாக புகழ்றதுன்னு ஒன்று இருக்குது. இந்த நிகழ்ச்சி வலுக்கட்டாயமாக ஒரு மேடையில் கூட்டு வந்து உங்களுடைய மேடையிலே உட்கார வச்சு அவரை பேச வச்சு ஒரு தரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விமர்சனத்துக்குரியவராக எத்தனை பேர் வந்து துரைமுருகன் வந்து பேசுறதுக்கு வந்து இது பண்ணாங்க, ஆரவாரம் பண்ணாங்க தெரியுங்களா? இது வந்து ரஜினிக்கு ரஜினி என்னை பொறுத்த ரஜினி தேவை. ரஜினி இப்போ பொதுவான மனிதர், அவர் அரசியல் கட்சி தொடங்கலை, அதை தொடங்கணுன்ற அந்த எண்ணத்தையும் அவர் விட்டுட்டாரு. இப்போ வந்து முழுக்க முழுக்க சினிமாவில் பயணிக்கிறார், அவ்வளோதான். அவரை மேடைக்கு வர வச்சு அவரை பேச வச்சு அரசியலில் நியூ ஸ்டூடெண்ட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது சார். அவங்க வெற்றின்றது தான் இங்கே அந்த பதக்கத்தை நோக்கி எல்லாம் ஓடுறான். ஜெயிக்கிறீங்களா இல்லையா அவ்வளோதான் அரசியல் தீர்மானிக்கும். ஓகே, நீங்கள் அதுக்கு பதில் வந்து துரைமுருகன் அவர்கள் சொன்னது என்னன்னா நகைச்சுவையை நகைச்சுவையாக எடுக்கணும், பகைச்சுவையாக எடுக்கக்கூடாது. ஆமாம், அதான் சொல்ல முடியும். நகைச்சுவை பகைச்சுவை இவங்களுக்கு தெரியாத தமிழா, இவங்களுக்கு தெரியாத எதுகை மோனையா? எப்பவே நகைச்சுவை தான் கேள்விப்பட்டிருக்கோம், பகையெல்லாம் சுவையெல்லாம் இருக்காது. இதுவே தவறு. எதுகை மோனைக்காக சொல்கிறது, அடுக்குமொழிக்காக சொல்கிறது. நகைச்சுவை வந்து பகை சுவையாகவே இருக்காது. பகை சுவையாக எடுத்துக்கணும்னு கேட்டால் பகை வந்து எப்பவுமே சுவையாக இருக்காது. இருக்குமா? கண்டிப்பாக இருக்கு. யாரோ இது பார்க்கணும் சொல்லுங்கள். பகை வந்து சுவையெல்லாம் இருக்காது, வேற எல்லாம் சுவையாக இருக்கும். இது பகை மட்டும் சுவையாக இருக்காது, பகை வெறுப்பு தான் இருக்கும். இந்த கூட்டம் நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்குல்ல சார். நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அமைத்த இந்த கூட்டம், புத்தக வெளியீட்டு விழா, இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு இது விஜய் முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சியே விஜய் அவர்களுடைய அந்த கொடி சம்பந்தமாக வந்து நிறைய வந்து கருத்துக்கள், நேர்மறை கருத்துக்கள், எதிர்மறை கருத்துக்கள் இப்படி வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் அந்த கொடிக்கு விளக்கம் தராமல் போயிட்டார். ஸோ இப்போ கேட்டால் அந்த கொடி சம்மந்தமாக எதிர்மறையும் நேர்மறையான வந்து விவாதங்கள் ஓடிட்டுருக்குது.
ஸோ இது எல்லாத்தையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா 2 நாளாக வந்து இவங்களை கூர்ந்து கவனிக்குது. ஆல்ரெடி இவங்க நிறுவனம் வந்து ஒன்று செட் பண்ணாங்க. என்னென்னு கேட்டால், இந்த திமுகவுக்காக செயல்படக்கூடிய நிறுவனங்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வாக்கு அதான் அந்த தேர்தல் சம்பந்தமான வந்து நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, தேர்தல் பணிகள் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து விஜய் அவருடைய அந்த நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் என்ன சொன்னால் வந்து பெரிய அளவில் பேசப்படாமல் இருக்கணும்னா, டக்குன்னு நீங்கள் அமைச்சரவை மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு வந்து மீடியாவை கொண்டு வந்து விட்டிங்கன்னா அது மீடியாவில் ஃபுல்லாக ட்ரோல் ஆகும். அது உண்மையாக நல்ல திட்டம் தான், இவங்களுடைய பிளான் கரெக்டு தான். அதில் சொதப்பிட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி இவங்களே ஒரு கேள்வியை கேட்க வச்சு அதுக்கப்புறம் இவங்களே முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. முதல்வரே ஆமாம், முதல்வர் வந்து கேட்டினா அப்படி ஒரு தகவல் எனக்கு தெரியாதுன்ட்டார். அப்போ அதுலேயே முடிஞ்சிடுச்சு. ஸோ அது பேசும் பொருள் ஆகலை. அது பேசும் பொருள் ஆகணும்னா, ஆமாம் இந்த அமைச்சர் பதவியெல்லாம் நான் வந்து மாற்றலான்னு இருக்கேன், இவருக்கு இந்த அமைச்சர் பதவி, இந்த அமைச்சர்கள் பதவிகள்லாம் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறோம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்காது சொல்லியிருக்கலாம். மாற்றம் குறித்து பரிசீலனை இருக்குது, அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு, சில தகவல்கள் நான் கேட்டிருக்கேன் நிர்வாகிகள்கிட்ட, கட்சி நிர்வாகிகள்கிட்ட, இது சம்மந்தமாக நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஒரே கேள்வி கேட்கப்படுறது, ஒரே கேள்வி ரத்தன சுருக்கமாக முடிச்சாரு. அப்படி ஒரு செய்தி எனக்கு வரலன்ட்டாரு. முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க விஜயோட கொடியை பற்றியான செய்தி, அந்த நிகழ்ச்சியை பற்றியான செய்திகள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஆல் ஓவர் ஸ்டேட்டு சென்ட்ரல் எல்லா இடத்துலையும் இந்த கவனம் ஃபுல்லாக வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாக வந்து இதை கவனிக்க. விஜய் பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் பார்த்து இவ்வளவு திமுக அஞ்ச வேண்டிய சூழல் இருக்க அரசியல்ல நிச்சயமாக இருக்கு. உதயநிதிக்காக பயப்படுறாங்க. நிச்சயமாக இருக்குது சார், நிச்சயமாக இருக்குது. அதாவது ஏன் நான் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள், நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கொடியில் முழுக்க கொடியை பற்றி விளக்கம் சொல்லலை. கொடியில் அதாவது இவங்க கேட்டது என்ன, கொள்கை என்ன, தத்துவம் என்ன, இவங்க கேட்டாங்க. கொள்கை, தத்துவம், சித்தாந்தம், கோட்பாடு, இது எல்லாமே அந்த கொடியில் அடங்கியிருக்கு. அதை வந்து அவர் சொல்கிறேங்கிறார். எப்போ சொல்கிறாரு, மாநாட்டை நான் வந்து அறிவிக்கிறேன். அப்போ அந்த மாநாடு வரைக்கும் அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில் எதிர்மறை கருத்துக்கள்லாம் சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் திராவிட இயக்க ஊடகங்கள். அதிமுக சார்ந்தவங்க வந்து இந்த கொடி சம்பந்தமாக எதுவும் பெருசாக பேசவே இல்லை. மற்ற கட்சிகளும் பேசவே இல்லை. இங்கே எதிர்மறை கருத்தை தெரிவிக்கிறவங்களும் சரி, நேர்மறை கருத்து தெரிவிக்கிறவங்க எல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாளர்களாக கேட்டிங்கன்னா கிடையாது. பொதுவான பார்வை உள்ளவங்க. நேர்மையினா இந்த கொடியில் யானை இருக்குது, இப்படியா இருக்குது, அதில் வந்து வாகை மலர் இருக்குது, இது சம்மந்தமாக இப்படி சொல்கிறாங்க, இந்த விளக்கங்கள்லாம் பேசுங்க. இதில் வந்து நெகட்டிவான வந்து விளம்பரங்கள், அதாவது என்ன விளம்பரங்கள், அதை வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசுகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ செந்தில் வேல் வீச்சத்துங்க, அவர் ஊடகவியாளர் தான், திமுகவை சார்ந்தவர். அவருக்கு கேட்டால் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக நீதி, சமத்துவம், மதசார்பின்மை, இது எல்லாத்தையும் நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம், இவர் அப்போ இதே சொல்கிறதுக்கு இவர் எதுக்கு வரணும்னு. 10 பேர் 100 பேர் கூட வரலாம். நீங்கள் இந்த கேள்வி வந்து திருமாவளவன்கிட்ட கேட்பீங்களா? நீங்கள் திருமாவளவன்கிட்ட கேட்க முடியுமா இந்த கேள்வியை? நீங்கள் எதுக்கு நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து எங்களோட கூட்டணியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், கட்சியை கலைச்சிருங்கன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் எங்கெல்லாம் வந்து இடைவெளி விடுறீங்களோ அதை ஃபில் பண்ணுறாங்க. ஒரு கட்சியை அதை பண்ணணும், எல்லா கட்சியும் பேசலாமே. சமூக நீதி, சமத்துவம் கேட்டால் நீங்கள் பட்டாவை போட்டு வச்சுருக்கீங்க, யார் வேணால் பேசலாம். அதில் விமர்சனங்கள் வரும், அது வேறு விமர்சனம், யார் பேசலாம் வந்து கிரிட்டிசைஸ் வரும். இதில் நீங்கள் இதை பேசக்கூடாது, நீங்கள் இதை பேசக்கூடாது சொல்ல முடியாது. உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி சார்.